குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 5/10/2024 காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 674க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 5ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். இப்போ 4ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு. அதனால் 3ஆவது நாள் ரிசல்ட்டு இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸிங். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஆல் போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 8, 5, 5, 8 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 8, 5 பாஸ் ஆச்சு அப்படின்னா 8, 5ஓட என்ன நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 8, 5ஓட 6 பாஸ் ஆகும், 2 பாஸ் ஆகும், 8 பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 8, 5ஓட 2 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 6 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 6, 8, 5, 2 அப்படிங்கிற அந்த ஒரு 8 மட்டும் இல்லை, 8, 5ஓட 6 பாஸ் ஆகிருக்கு, 2 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 6, 8, 5, 2 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 6, 8, 5, 2 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்ட் நம்பர்ஸ் 5 தான் கொடுத்துருந்தேன். அதில் 8, 5 பாஸ் ஆகும் அப்படின்னா அதோட 6 அல்லது 2 அல்லது 8 பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 8, 5ஓட 6, 2 பாஸ் ஆகிருக்கு, 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 6, 8, 5, 2 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 8, 5, 2 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 8, 5, 2 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 8, 5, 2 பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளே பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8, 5, 2 இதில் பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 450. 450 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 540, 4, 5, 0 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்ம ரிசல்ட் நம்பர் 8, 5, 2. அதில் இருக்கக்கூடிய பாக்ஸில் பேலன்ஸ் நம்பர் 5 இருக்கு, 4 இருக்கு, 0 இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருந்து 8, 5, 2 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய 4, 3, 4, 4, 3, 4 அப்படிங்கிற 8, 5, 2 ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 434 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 434. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் இருக்கு. 5, 9 அல்லது 9, 5, 5, 0 அல்லது 0, 5, 3, 4 அல்லது 4, 3, 55, 9, 0 அல்லது 0, 9, 3, 5 அல்லது 5, 3, 4, 0 அல்லது 0, 4. இப்போ 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 4 நம்பர்ஸ் இருக்கு. 4, 9, 5 அப்படிங்கிற நம்பர்ஸோட சேர்ந்து 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 0 வரும்னு நினச்சா அதை பேஸ் பண்ணி 4, 9, 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 55 இருக்கு. இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். இந்த ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா சார்ட்டில் இதோட என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 5, 9 அல்லது 9, 5 வந்துச்சு அப்படின்னா இப்போ இது ஏபியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும்.
வந்துச்சு அப்படின்னா ஏபியில் அல்லது பிசியில் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். இப்போ நேற்று 8-5 கொடுத்துனா 8-5ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. 8-5 அல்லது 5-8 கொடுத்துனா 8-5 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. அது மாதிரி இது ஏபியில் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும், இல்லை பிசியில் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். இப்போ 5-9 அப்படின்னு 5-9 அல்லது 9-5. இப்போ ஏ போர்டில் நேற்று 8 வந்திருக்கு. 8-9 சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 9-0 9-5. இல்லை பி போர்டில் இருக்க 5 ஏ போர்டு போச்சு அப்படின்னா 5-0 அல்லது 5-9. 5-0 அல்லது 5-9 அது மாதிரி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை ஏ போர்டில் 8 வந்திருக்கு அப்படின்னா 8ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 34 35. ஏ போர்டில் 8 இருக்கனால அதோட பவர் பார்த்தீங்கன்னா 3, அது மாதிரி வந்துச்சுன்னா 34 35. அது மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். அதாவது ஏபியில் என்ன நம்பர்ஸ், ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கனாவே அதை பேஸ் பண்ணி ஏபி அல்லது பிசி எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ 5-9 அல்லது 9-5 வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நம்ம கொடுக்கல, பட் சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். 5-9 அல்லது 9-5 வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 4 நம்பர்ஸ் இருக்குது. 5, 3, 9, 0 அப்படிங்கிற 4 நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸோட ஜாயிண்டாக வர்றதுக்கு இப்போ 50 அல்லது 0-5 வந்துச்சுன்னா சார்ட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. 50 அல்லது 0-5 வந்துச்சுன்னா 055 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும், 503 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும், இல்லை 504 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 505 இருக்குது, 504 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 34 அல்லது 43 வந்துச்சுன்னா அதோட 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 55 வந்துச்சுன்னா அதோட 9 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும், 0 அல்லது 1. 55ஓட 9 அல்லது 0 அல்லது 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 9-0 அல்லது 0-9 வந்துச்சுன்னா அதோட 5 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். 35 அல்லது 53 வந்துச்சுன்னா 9-4. 40 அல்லது 0-4 வந்துச்சுன்னா அதோட 8 அல்லது 3 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இது சார்ட்லேருந்து எடுத்த நம்பர்ஸ் தான். எந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த நம்பர்ஸோட ஜாயிண்ட் ஆகி வரும் அப்படிங்கிறது. நீங்கள் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸில் எனி 1 நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நம்பரை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் சார்ட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக பார்த்து எடுக்கலாம். இப்போ ஒரு போர்டு சூஸ் பண்ணால் போதும். ஏ போர்டில் 8 வந்திருக்கு. கண்டிப்பாக 3 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். 5 வந்திருக்கு, 0 அல்லது 9 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். 2 வந்திருக்கு, 7 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8க்கு பதிலாக 3, 5க்கு பதிலாக 9, 2க்கு பதிலாக 7. இந்த 3 நம்பர்ஸில் எனி 1 நம்பர்ஸ் வரும். அந்த ஒரு நம்பரை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.